அதிமுகவின் பொதுக்குழு தீர்ப்பு நேற்று வெளியாகியிருந்தது. இதில் உச்சநீதிமன்றமானது எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் இந்த தீர்ப்பு செல்லாது என்று தேர்தல் ஆணையம் திடீர் திருப்பமாக தற்பொழுது ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை நீக்கவில்லை. அதிமுக பொதுக்குழு முடிந்து 3 மாதத்திற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்தையும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களையும் கட்சியில் இருந்து நீக்கினார். அதற்கான காரணத்தையும் கூறவில்லை. இதையும் பொதுக்குழு வழக்கையும் சேர்க்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக தமிழகத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்களை 1 மணி நேரம் சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து உண்மைகளையும் கூறி தென் மாவட்டங்களில் எனது ஆதரவாளர்களுடன் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு உங்களது ஆதரவை பெறுவதற்காகத்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை பாஜக கொடுக்கிறது. குறிப்பாக OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களின் ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து கொண்டால் நிச்சயமாக பாஜகவிற்கு தென் மாவட்டங்களில் 5 தொகுதிகள் மிக பெரிய அளவில் வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும். கிட்டத்தட்ட 25 வருடங்களில் MP தொகுதிகளில் பாஜக 2 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைந்தது கிடையாது. ஆனால் தற்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்களின் தயவு வேண்டும் என்று தற்பொழுது பாஜகவில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையமானது பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்றும் தற்பொழுது நீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவலை நிலைந்துள்ளது. இதற்கு மேல் பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்வாரா அல்லது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக மீண்டும் ஒரு வழக்கை தொடர்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.